சென்னை நந்தம்பாக்கத்தில் அயலக தமிழர் மாநாடு நடைபெற்று வருகிறது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த மாநாட்டை தொடங்கி வைத்தார். மாநாட்டின் முக்கியம், அதன் கருப்பொருள் குறித்து செய்தியாளர் ரமேஷிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறுவோம். ரமேஷ், குறிப்பா இந்த அயலக தமிழர் மாநாடு என்பது இன்றும் நாளையும் என 2 தினங்களாக நடக்க இருக்கு. இன்றைய தினத்துல இதுவரைக்கும் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு, இதன் பிறகு என்னென்ன நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, இந்த மாநாட்டின் நோக்கம் என்ன? ஆனந்தி, 58 நாடுகள், 230க்கும் மேற்பட்ட தமிழ் சங்கங்கள், 6 அரங்குகள், இதையெல்லாம் திட்டமிட்டுதான் இது மாநாடு நடைபெற்று வருகிறது. அதாவது பாத்தீங்கன்னா, தமிழர்கள் கடல் தாண்டி பல்வேறு நாடுகளில் வசிக்கிறத இங்க வரும்போது தான் நம்மளுக்கே தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 1400 டெலிகேட்ஸ் பல்வேறு நாடுகள்ல இருந்து ஒரு 58 நாடுகளுக்கு மேல இருந்து வந்திருக்காங்க. அவர்களுக்கு ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய நிகழ்வாக, குறிப்பா பாத்தீங்கன்னா நிறைய பேர்ட்ட பேட்டி கேட்கும் போது இது போன்ற மாநாடுகளை நீங்க மலேசியாவில் கூட நடத்துங்கன்னு சொல்லிட்டு முன்னாள் மலேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் கமல்நாதன் நம்மிடம் தெரிவித்தாரு. இது போன்று பாத்தீங்கன்னா இவர்கள் மூலமாக கத்தார், சவுதி வளைகுடா நாடுகளில் நிறைய பேர் அங்கிருந்து வந்திருக்காங்க. இவர்கள் ஒரு முக்கியமான வணிக ரீதியான பயன்பாட்டிற்கு உதவக்கூடியவர்களாக இருக்காங்க. அவர்கள் அங்கிருந்து சம்பாதித்து இங்க இருக்கக்கூடிய தங்களுடைய குடும்பத்திற்கு அனுப்புவதன் மூலமாக அந்நிய செலவாணி கிடைக்கின்றது. இது பாத்தீங்கன்னா இந்த பல்வேறு கருத்தரங்குல அமைச்சர்கள் இன்றைக்கு பேச போறாங்க. அதாவது இலங்கை தமிழர்கள் தயாரித்த உணவுப் பொருட்கள் எல்லாம் கூட இங்க கண்காட்சி வச்சிருக்காங்க. அவங்களுடைய ஒரு உணவு பாரம்பரியம் சார்ந்த கண்காட்சி வச்சிருக்காங்க. தமிழக அரசுடைய வெளிநாட்டு நிறுவனம் ஒன்று இருக்கிறது. அவர்கள் எந்தெந்த நாடுகளில் வேலை இருக்கு அது குறித்த கண்காட்சி இருக்கிறது. இது போன்று மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்புக்கான அரங்கம், 20க்கும் மேற்பட்ட அரங்குகளும் இங்க இருக்கு. தொடர்ச்சியாக நாளை காலை நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பேசுறதுக்காக இங்கிலாந்திலிருந்து மேயர் ஒருவர் அந்த ஒரு நகரில் இருக்கக்கூடிய மேயர் வர இருக்காங்க. அதே போல சிங்கப்பூர் நாட்டுடைய உள்துறை அமைச்சர் சண்முகம் நாளைக்கு பங்கேற்க. ஏன்னா சிங்கப்பூர்ல மட்டுமே இந்த கடந்த 2 நாளுக்கு முன்பு நடைபெற்ற இந்த உலக முதலீட்டாளர் 36,000 கோடி ரூபாய் அளவிற்கு இங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எனவே வர்த்தக ரீதியாகவும் இவர்கள் பெரிய அளவிற்கு உதவி செய்கிறார்கள். அவர் தமிழ்நாட்டிலே அயல்நாட்டு தமிழர் நல வாரியம் என்ற ஒரு வாரியம் இருக்கு. சிவசேனாதி தலைமையில அவர் இருக்காரு. அவரெல்லாம் கூட இங்க வந்திருக்காங்க. தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள்ல இங்க இருக்கக்கூடிய அரங்குகள் குறித்த செய்தி குறிப்பும் நம்ம செய்தி தொகுப்பா வரக்கூடிய செய்திகளை நம்ம ஒளிபரப்ப இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில இன்று மாலை நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் தங்கம் தென்னரசு ஒரு அமர்வுலையும் பிடிஆர் பல்வேல் தியாகராஜன் அமைச்சர்களும் பங்கேற்கக்கூடிய அரங்குகள்லாம் கூட இருக்கு. நாளைக்கு பாத்தீங்கன்னா அமைச்சர் அன்பில் மகேஷ் பங்கேற்கக்கூடிய ஒரு அமர்வு இருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு செய்திகளை நம்ம இங்கிருந்து வழங்க இருக்கின்றோம். ஆனந்தி, அயலக தமிழர் மாநாடு தொடர்பான தகவல்களை களத்திலிருந்து வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.